உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப காணப்படுற எல்லாம், நாம் பார்க்கிற எல்லாம் பார்க்கிற ஒரு காரியத்தினால் உண்டாகவில்லை. எப்படி உண்டானது? முதலே சொல்லியாச்சு, விசுவாசத்தினால வார்த்தையை கொண்டு இந்த உலகம் உண்டானது. இருக்கீங்களா? அப்ப இந்த விசுவாசம் என்னும் மாபெரும் சக்தி தேவனுடைய வார்த்தையினால் வெளியாகி, தேவன் அந்த வார்த்தையை பேசும்போது அதனால் வெளியாகி, அந்த விசுவாசம் என்னும் சக்தியில் இருக்கிற காரியத்தினால் இந்த உலகம் உண்டானது. அப்படிதான் சொல்ல வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைங்கிறது ஒரு கண்டெய்னர். இது நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்ன கண்டெய்னர்? இது உள்ள என்ன இருக்குது? விசுவாசம் என்னும் சக்தி உள்ளே வைத்து அதை கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அது கிரியை செய்யும்படியாக வார்த்தைகள் விசுவாசம்